வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரியான சம். ஸோ ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டி செக்ஷன் வித் அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 40 mm இன்டூ 30 mm இன்டூ 6 mm. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்குது. இப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத ஃப்ளான்ஜாக நம்ம எடுத்துக்கணும், ரெண்டாவது கொடுத்துருக்க வெப்பாக எடுத்துப்போம், மூணாவது கொடுத்துருக்க அதோட திக்னஸாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்கே நம்மளுக்கு எந்த ஒரு டயக்ராமும் நம்ம கொடுக்காதனால நம்ம ஜென்ரலாக எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத நான் இங்கே டயக்ராமாக உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு டி செக்ஷன் காமனாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டி செக்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட் செக்ஷனாக எடுத்துப்போம், இது செகண்ட் செக்ஷன் தான். எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இது வேணால் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 40 mm. 40 mmன்றது ஃப்ளாஞ்ச். ஃப்ளாஞ்சுன்றது இது மாதிரி ஹரிசான்டலாக வர்றது நம்ம ஃப்ளாஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஃப்ளாஞ்சை வந்து நான் 40 mm அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஃப்ளாஞ்சோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாஞ்சோட திக்னஸ் வந்து கடைசியாக கொடுத்துருக்குது. இப்போ இது ஃப்ளாஞ்சு, இது வெப்பு, இது திக்னஸ். ஓகேங்களா? ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 mm. இப்போ இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், ஓவரால் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே 30 mm. ஓகேங்களா? ஸோ 30 mm. அப்போது இந்த வெப்பில் இருந்து இது வரைக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஆல்ரெடி 6 mm வந்து போயிடுச்சு. அப்போது 30ல் 6 போச்சுன்னா 24 mm தான் வெப்போட அளவு. இப்போ நம்ம இங்கே வெப்போட அளவு தான் 30 mm சொல்லியிருக்கோம். பட் இங்கே குறிப்பிட்டு எந்த ஒரு டயக்ராமும் கொடுத்து வெப்போட அளவுன்னு சொல்லி நமக்கு சொல்லலை. ஸோ இது வந்து ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல் அப்படின்ற மாதிரி தான் இருப்போம். வெர்டிக்கல்னாவே வெப் தான், ஹரிசாண்டல்னாவே ஃப்ளாஞ்ச் தான். ஓகேங்களா? அப்போ வெர்டிக்கலோட ஃபுல் லென்த் தான் நம்ம 30 mm எடுக்கிறோம். அப்போ வெர்டிக்கலோட ஃபுல் mm 30 mm அப்படின்னா 24 mm தான் அதோட வெப்போட கரெக்டான அளவு. அப்போ இதோட திக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி திக்னஸ் வந்து 6 mm தான். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் வந்து பார்ப்போம். ஸோ இதை நான் செக்ஷன் பேஸ்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ செக்ஷன் பேஸ்டாக பிரிச்சோம்னா எப்படி வரும் பார்த்தோம்னா, இப்போ ஆக்சிஸ் இருக்கிறதா வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது 0. ஓகேங்களா? அப்போ முதல் செக்ஷன் நம்மளுக்கு இருக்கிறது இந்த வெப் தான். நம்ம முதல் செக்ஷன் எடுக்கிறோம். அப்போ முதல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் செக்ஷன். ஸோ இதோட ஓவரால் ஹைட் வந்து 24 mm. இதோட திக்னஸ் வந்து 6 mm. அப்போ இந்த கேப் எவ்வளோ, எக்ஸ்ல இருந்து பார்த்தா இந்த கேப் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த அளவு இந்த 40 மீட்டர் 40 mm சென்டர். ஓகேங்களா? அப்போ சென்டர்னா எவ்வளோ வருது, 20. அப்போ 20 மைனஸ் இந்த இதோட 6. அப்படி இல்லைன்னா ஓவராலாக என்ன பண்ணுங்க, 40 மைனஸ் 6 டிவைட் பை 2. ஸோ ஓவரால் 40, இதில் 6. ஸோ இந்த 6 தான் போக போகுது. அப்போ 6 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 34 வரும். 34 பை 2 அப்போ 17. அப்போது இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா 17 mm. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சு, இது ஃபர்ஸ்ட் செக்ஷன். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம செகண்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ நம்மளுக்கு இருக்கிற செகண்ட் செக்ஷன் வந்து இந்த ஃப்ளாஞ்ச். இதுதான் வந்து நம்மளுக்கு செகண்ட் செக்ஷன். ஸோ ஃப்ளாஞ்சோடது பார்த்தீங்கன்னா 40, இது 6, பட் இந்த கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் நம்மளுக்கு தெரியும், ஆப்வியஸாக வந்து வெப்போட கேப் வந்து 24 mm. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கும் செகண்ட் செக்ஷனுக்கு இப்போ நான் தனியாக பிரித்து காட்டிட்டேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா? சென்டர் ஆஃப் கிராவிட்டினா, ஸோ ஃபைண்ட் எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார். இது ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது சிமெட்ரிக் ஏசிமெட்ரிக்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு சம் பார்த்துருக்கோம். ஸோ பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். இப்போது இந்த ஆக்சிஸோட சென்டர் பாயிண்ட் இதுதான் சொல்லிட்டு பிரிக்கிறோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கலாக நம்ம பிரிச்சிருக்கும் போது எக்ஸோட இந்த பாதியும் எக்ஸோட இந்த பாதியும் வந்து சேம் வேல்யூ, வந்து ஒரே வேல்யூ தான். ஓகேங்களா? ஆனால் ஒய் பிரிக்கும் போது ஃப்ளாஞ்ச் ஒரு பக்கம் அது இருக்குது, ஒரு பக்கம் ஃப்ளாஞ்ச் இல்லாதனால இது டிஃபர் ஆகுது. அப்போது எக்ஸ் ஒரே மாதிரி வரனால நம்ம எக்ஸ் பாரை வந்து ஈஸியாக half of 40ன்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். அப்போ 20 mm தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ் பார் வந்து வேல்யூ வரும். அப்போ தாராளமாக நம்ம வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு
அந்த 40/2 ஓவரால் ஃப்ளாஞ்சோட அளவு ஓகேங்களா. மேக்ஸிமம் லென்த் என்னவோ அதை போட்டு 40/2 ஸோ 20 mm அப்படின்றத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஒய் பார் கண்டுபிடிக்கணும். ஒய் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பேஸ் சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 1 ஃபஸ்ட்டு ஃப்ளாஞ்சோட ஏரியா 1. ஸோ ஃபஸ்ட்டுன்றது இதுதான். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 × 6. ஸோ அதோட ஹைட் வந்து 24, அதோட வித் வந்து 6 ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 1 144 mm². அப்போ ஏரியா 2 ஸோ செகண்ட் ஃப்ளாஞ்ச் இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஸோ ஹைட் வந்து 6, பிரெத் வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40. ஸோ 6 × 40 240 mm². அதே மாதிரி x1 ஸோ 1ஓட எக்ஸு இதோட எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேப் இருக்குது, கேப்புக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போது 17 + 6/2 அப்போது 17 + 3 அப்போது 20 mm. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x2 ஸோ இதோட எக்ஸு செகண்ட் ஆப்ஷனோட எக்ஸு. ஸோ இங்கே எந்த ஒரு கேப்பும் கிடையாது. அப்போ டேரெக்டாக வந்து 40/2 20 mm சொல்லி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு y1 பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு. ஸோ ஹைட்டில் கேப் கிடையாது. அப்போ டேரெக்டாக ஹைட் வந்து 24. அப்போது 24/2 வேல்யூ வந்து 12 mm. y2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒயில் கேப் இருக்குது, அதுக்கப்புறம் தான் 6. அப்போ கேப் வந்து எவ்வளோ முடியும் 24 கேப்பு ப்ளஸ் 6ன்றது அதோட செக்ஷன். ஸோ 24 + 3 வேல்யூ 27 mm. இப்போ எக்ஸ் பார் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒய் பாரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a1 y1 + a2 y2 / a1 + a2. ரெண்டு செக்ஷன்றனால ரெண்டு இது போட்டிருக்கோம் ஓகேங்களா. இப்போ a1 பார்த்தீங்கன்னா 144 × y1ஓட வேல்யூ 12 ப்ளஸ் a2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 240 × y2ஓட வேல்யூ 27 / a1 144 ப்ளஸ் a2 240. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ பார்த்தோம்னா ஸோ 144 × 12ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1728 ப்ளஸ் 240 × 27ஓட வேல்யூ 6480 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 384. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது ஆட் பண்ணி இதை டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 21.375 mm. ஸோ ஒய் பாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைண்ட் வந்து எக்ஸ் பார் ஒய் பார். எக்ஸ் பார் 20 கண்டுபிடிச்சாச்சு. ஒய் பார் 21.375. ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டி செக்ஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.